எல்லாமே டீ குட் தான். நீங்க பார்த்தாலே தெரியுமே, இதுல சீலையில் அடிச்சதெல்லாம் பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல இருக்கும். அப்படியே ஒர்க் ராவ முடிஞ்சு இருக்குது பாத்தீங்களா. உட்டு கிட்டு எல்லாமே கிடக்க தான் செய்யுது, ஆனா ஃபினிஷிங் தெளிவா இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுல யூஸ் பண்ணிருக்க க்ளூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்ட்ரென்த்னஸ் குறையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோனி அண்ட் மேக். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டரி விசிட் தான். என்னென்ன பொருள் ரெடி ஆகுது, அது எப்படி பண்றோம், ரேண்டமா நீங்களே பாருங்க. ராவா காட்டுறேன். அதாவது ஒரு பில் குவாலிட்டி இல்லை, எல்லாம் அசம்பிள் பண்ணி நம்ம ஒரு ப்ரையரா எல்லாம் ரெடி பண்ணிலாம் நம்ம எதுவும் காமிக்கல. ஸோ ஜஸ்ட் வாங்க, எந்தெந்த பொருள் எப்படி ரெடி பண்ணுறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ்மெண்ட்ல எப்படி குவாலிட்டியாக கொடுக்கணும், குவாலிட்டியாக பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டோனி அண்ட் மேக். எப்பவுமே உட்டன் ப்ராடக்ட்ல வந்து சீசனிங் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உட்டு குவாலிட்டியாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பாருங்க, இப்போ தான் உட்டு வந்துச்சு, இன்னைக்கு காலைல தான் அன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே இங்கே ஈரமாக உள்ள உட்டு. இப்போ ஒரு உட்டு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து 1/2 இன்ச்சு பலகை, கட்டில் பிளாங்க் இதை மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா கிரைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு, அதே கோல்டன் கலரில். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக ஒரு கிராக் தெரியுதா, இந்த சைடு பாருங்க, இந்த கிராக் தெரியும். இதை நம்ம எப்போ சீசனிங் பண்ணுறோமோ இப்படி இருக்கிறது கிராக்காகவே மாறிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து வாட்டர் அப்படிங்கிற பாண்டில் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம சீசனிங் பண்ணோன்னா வாட்டர் எவாபரேட் ஆயிரும். ஸோ எவாபரேட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இதில் கிராக் வந்துடும். ஸோ இப்போமே இந்த கிராக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சீசனிங் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம பொருளை யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ண மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். இன்ஸ்டன்ட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை தனி பீஸாகவும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ சீசனிங் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃபர்னிச்சர் மேக்கிங்ல சீசனிங் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சீசனிங் பண்ணலை அப்படின்னா அந்த பொருளை குவாலிட்டியாகவே பண்ண முடியாது. நம்ம அந்த பொருளை பண்ணாலும் அந்த பொருள் ரொம்ப நாள் உழைக்காது. ஸோ அதான் விஷயம். ஸோ பிராண்டாக பண்ணச்சில சீசனிங் வந்து ரொம்ப முக்கியம். சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்மளும் கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் எங்கள் பொருள் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மிஷின் ப்ராசஸ் பண்ணுற யூனிட்டு பாருங்கள், இங்கே தான் ஃபர்னிச்சர் எல்லாமே மேக் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்களா, இப்போ இந்த சோஃபா கம்பெட், இதுக்கு ஒரு சின்ன ஒரு லெக்கு. ஆக்சுவலாக இங்கே எல்லாம் ப்ராசஸிங் தான் நடக்கும். பாருங்க, இப்போ இந்த இருக்கா, இதான் அந்த லெக்கு. பார்த்தீங்களா, அப்படியே கட்டிங் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இந்த கட் பண்ணுறாப்புல இல்லை, பார்த்தீங்களா, இது எல்லாமே கட்டிங் தான். ஸோ ஒரு சின்ன விஷயத்துலேருந்தே பெர்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. எல்லாமே இந்த வால்ல இருந்து பெண்டு, அந்த வாலோட பிளேடோட பெண்டில் வைக்கிறதுலேருந்து நிறையா விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, அப்படியே பாருங்க, கிரைன்ஸ் எல்லாமே நேச்சுரலாக நீங்கள் பார்க்கலாம், ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பூஜை யூனிட் இருக்குது. இது எல்லாமே செமியாக தான் ஃபினிஷ்டாக இருக்கும், எதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்டாக இருக்காது. அந்த பாருங்க, இதுதான் பூஜை யூனிட். கஸ்டமர் இதில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் சொல்லியிருக்காங்க. மேலே உள்ளது தனியாக, அப்புறம் இது தனியாக, இதில் இந்த பெல் தொங்கோட போகிறன்னு டாட் வச்சிருக்காங்கல்ல, அதேமாதிரி இந்த ஸ்லாபுக்கு முதற்கொண்டு அளவு போட்டிருக்காங்க, சிஎன்சி டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த பூஜை யூனிட். நான் எப்போவுமே முதல்ல சொல்கிறது தான், முன்ன என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ பூஜை யூனிட்ல பின்னையும் அதே இம்பார்ட்டன்ட் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதேமாதிரி லெக் எல்லாம் பாருங்க, நல்லா சாலிடாக இருக்கும். இது ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலசம் கூட இன்னும் ஃபினிஷ்ட் ஆகலை. இது மேலே தான் நம்ம கலசம் வரும். ஸோ கலசத்தை பொறுத்த நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணோம் அப்படின்னா மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான பாயிண்ட். நம்ம ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுத்துட்றோம், இங்கேருந்து அழகாக ஜோடிச்சு அனுப்பிடலாம். பட் இதை கொஞ்சம் ரிமூவ்ல பண்ணுறது டைம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கஸ்டமர் நாளைக்கு எங்கேயும் மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நாளைக்கு எங்கேயும் தூக்குனாலும் சரி, இல்லை கிளீன் பண்ணாலும் சரி, ஏன்னா இதெல்லாம் அப்படியே தலைமுறைக்கும் கிடக்கும். அந்த அளவுக்கு சாலிடான டீ கூட்டு அப்படிங்கிற அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடணும். டைம் கன்சியூமிங்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அப்படியே பாருங்க, இந்த ஸ்லாப் இருக்குல்ல, இதில் கஸ்டமர் வந்து நான் இந்த ஸ்டாச்சுலாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாபு அதுமாதிரி பார்த்தீங்களா, ஒரு ரா ஸ்டேஜில் ஒர்க்கு தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன இதில் நல்லா இல்லை, இது போடக்கூடாது அப்படின்னா மனசாட்சி பிரகாரம் அதை ரிமூவ் பண்ணிடுவோம், அதை போட மாட்டோம். போட்டு அதில் லாபத்தை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவோ இது பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுவும் உட்டு தானே, உட்டை நான் அப்படியே கழிச்சு வீணாக்கிருங்க அப்படின்னு சொல்லலை. டிஃபெக்ட் இருக்குன்னா அதை தூர போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் விஷயம். ஸோ பாருங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் பின்னாடி பார்த்தாலும் சரி, முன்னையும் சரி, சூப்பராக இருக்கும். இதுல எல்லாம் கிரைன்ஸை பாருங்களேன், இது அப்படியே ஷார்டஸ்டாக இருக்குது. ஒர்க் இருக்கிறனால ஒர்க்கில் இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படையில் வைக்கிற ட்ரேலாம் உண்டு. பார்த்தீங்களா, நான் ரேண்டமாக தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிரைன்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர் வேலை செய்யச்சில அதோட அவுட்கம் தெளிவாக இருக்கும். ஸோ அதான் விஷயமே. இதில் நிறைய விஷயம் இருக்குது. டோர் திறக்கிறது, முன்னெல்லாம் நம்ம டோர் போச்சா யூட்டிலிட்டி பிரகாரம் முன்ன பெறலக்கூடாது, முன்ன கவரக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கணும், அதான் விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் இந்த பூஜை யூனிட்.
அப்படியே பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு பூஜை யூனிட் காட்டுறேன். இந்த ஒரு பூஜை யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இங்க வாங்க, இது அந்த இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஒரு பூஜை யூனிட் தான். பூஜை யூனிட் வந்து நம்ம ஏகப்பட்ட பூஜை யூனிட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கும் சரி, நம்ம கொடுக்குற அவுட்கமும் சரி சூப்பராக இருக்கும். கஸ்டமர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வர்றவங்க மேற்கொண்டு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதான் விஷயமே. பாருங்க, நம்ம இது வந்து நார்மலாக பண்ணுறத பூஜை யூனிட் அதெல்லாம் கடவுள் கொடுக்குற விஷயம். குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே வைக்கக்கூடாது, அதான் முக்கியம். டைம் எவ்வளோ நாள் எடுக்கட்டுமே, பிரச்சனை கிடையாது. என்ன கூட ஒரு கார்பெண்டர் வேலை பார்க்குற லேபருக்கு ஒரு 2000 ரூபா போயிருவான், வெயிட் போட்டோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம குறுகிய தனமாக யோசிக்கவே கூடாது. அந்த இதில் ஒரு டைம் கொடுத்தா தான் தெளிவு வரணும்னா தாராளமாக டைம் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த பூஜை யூனிட்டை நல்லா பார்த்துக்குவாங்க. இதையும் நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு செமி ஒர்க், செம்மியாக தான் ஃபினிஷ்டாக இருக்குது. நான் இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். இங்கே நீங்கள் பக்கத்தில் வாங்க, இப்போ பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா ஸ்லாட்டுன்னு. இது வந்து ஒரு ஸ்லாட் எடுக்கணும், டைம் கன்சியூமிங், டைம் எடுக்கும். நம்ம ஸ்லாட் எடுக்காமல் இன்னொரு ஐடியா சொல்லவா, இங்கே பாருங்க, இங்கே பேனல் இருக்கு, இதை அப்படியே ரெடி பண்ணி ஒரு 2 ஸ்லாட், இதுல ஒரு ஸ்லாட், மேல ஒரு ஸ்லாட், கீழே ஒரு ஸ்லாட், மொத்தம் 4 ஸ்லாட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். அது குவாலிட்டியா இல்ல எல்லாத்துக்கும் இதே மாதிரி தனித்தனியா ஸ்லாட் எடுத்து பண்றது குவாலிட்டியா? நீங்களே சொல்லுங்களேன், எது குவாலிட்டி? நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியா ஸ்லாட் எடுத்து பண்ணாதான் குவாலிட்டி. நார்மலா 4 ஹோல்ஸ் அடிக்கிறது குவாலிட்டின்னா அப்ப இத்தனை ஹோல்ஸ் அடிச்சு வச்சால அது எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கும். யூனிட் வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்கும். நம்ம தூக்கச்சல அப்படியே அந்த திருகும் தெரியுமா, 4 ஸ்லாட் போட்டு அந்த திருகிறதுமே கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதே இது நம்ம நிறைய ஸ்லாட் அடிச்சிட்டோம், நிறைய அதுக்குள்ள ப்ராப்பரான ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எரருமே வராது. ஸோ அதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கல்ல, இப்படி இருக்கிற பூஜை யூனிட் இனிமே தான் ஒர்க் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே தாமரை டிசைனு, இதில் கிளாஸ் எல்லாமே வரும். இதிலே பாருங்க, நீங்கள் நான் ஒரு ரேண்டமாக தான் காமிக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு குறை உங்களுக்கு தெரியுதா? இல்லைங்க, இதை விட இது பெட்டரா பண்ணலாம் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் ஏகப்பட்ட இடத்துல பில்ட் குவாலிட்டி பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு 2 நாள்ல ஒரு வேலையை பண்றதுக்கும் 4 நாள்ல ஒரு வேலையை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 நாள்னா அதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. பொருள் மரம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொருள் நிக்காது, அதான் பிரச்சனை. பண்றதுல ஏகப்பட்ட எரர் இருக்கும். நம்ம அதே இது அதுக்குள்ள ப்ராப்பர் டைம் கொடுத்து பண்ணிட்டோம்னா, நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, செலவு தான், ஆனா பொருள் ரொம்ப நாள் உழைக்கும். ஸோ அதான் விஷயம். பண்றதுக்குன்னு முறை இருக்குது, முறைப்படி பண்ணோம்னா அதோட லைஃபே வேற. உட்டு ரொம்ப நாள் இருக்கும், ஆனா வேலையை முறைப்படி பண்ணும், அதான் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி பாத்தீங்களா, இங்க இனிமேதான் இந்த மேலே வர டிசைன் எல்லாமே வரும். இந்த மேலே வந்திருக்க டிசைனு, பெல்லு எல்லாமே வரும். ஸோ அன்டில் ஃபைனல் பண்ணி முடிக்கச்சல அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இதில் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ஷனை பார்த்தீங்களா, இந்த இடத்துல கார்னர் கிளாஸாக இருக்கட்டும், இதில் வந்திருக்க ஹேண்டில் எல்லாமே இருக்கட்டும், மேக்னெட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒரு பேசிக் பில்ட் குவாலிட்டியிலே இவ்வளோ அருமையாக இருக்கச்சில ஃபைனல் அவுட்கம் செமையாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன யூனிட் இருக்குது, ஆல் இன் ஒன் யூனிட். இந்த பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து பாருங்கள், இந்த மேக் பண்ணுறாங்க எல்லாமே ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்லாம் இருக்குது. நான் இது மட்டும் லைட்டாக தூக்கி மட்டும் காட்டுங்களேன், நிப்பாட்டி மட்டும் லைட்டாக காட்டுங்க. ஸோ இதான் பேக் சைடு பார்த்தீங்களா, கிரைன்ஸ் எப்படி இருக்குன்னு ஈவனாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் என்ன ஃபினிஷிங்கோ அதான் பேக்லேயும். அப்படியே திருப்பி மட்டும் வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக இருக்கும். இமேஜில் உள்ளமே இருக்கும். இது ஆக்சுவலாக கஸ்டமர் சென்ட் பண்ண இமேஜ் தான். பார்த்தீங்களா, நம்ம பிளாக் கலர் டோன்லாம் பண்ணுறது கிடையாது, நேச்சுரலாக டீக்குட் டோன் மட்டும் தான் பண்ணுவோம். அவுட்புட் தெளிவாக இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் டீக்குட் தான். மேலே யூஸ் பண்ணியிருக்க பழையிலேருந்து எல்லாமே சாலிடாக இருக்கும். பில்ட் குவாலிட்டியில் எந்த ஒரு எரருமே இருக்காது. ஸோ அதுக்கேற்றமே ப்ராப்பர் டைமிங் கொடுத்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம்னாலுமே மைன்யூட்டாக தெளிவாக பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டிவி யூனிட் இருக்குது. இதுவுமே ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோட இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம பில்ட் பண்ணதில் வந்து இதில் வந்து கேப் இருக்கும். கஸ்டமர் வந்து இதில் எனக்கு ஹைட்ராலிக் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, டோர் இருக்குது. அதே மாதிரி இதில் டைல்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த கார்னரில் வர பீடிங் முதற்கொண்டு பாருங்கள், இந்த கீழே பாருங்கள், ஃபினிஷிங் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே பேக்கில் வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி பாருங்களேன், இந்த கீழே பாருங்கள், பின்னாடி தெளிவாக இருக்கும். இது அப்படியே ஒர்க்கர் ஆக முடிஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா, உட்டுக்கிட்டு எல்லாமே கிடக்க தான் செய்யுது, ஆனால் ஃபினிஷிங் தெளிவாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சாலிடான பிளாங்க்கு பாருங்கள், அப்படியே ஒரே பலகை, அப்படியே பார்த்தீங்களா, கிரைன் சூப்பராக இருக்கும். ஜாயிண்ட் இருக்குது, பட் ஆனால் ஒரே பலகை வந்துருக்கும் நீளத்துக்கு. அதே மாதிரி இதில் சைட்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும் ஒர்க்கு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் அடியில் முதற்கொண்டு இதில் இந்த அடியில் வருது இல்லை, இங்கே மேலே இந்த பலகையை தாங்கிறதுக்கு அடியில் சப்போர்ட் இருக்கும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி பேஸில் பாட்டமில் கீழே இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், அடியில் உள்ள சப்போர்ட் எதுக்குன்னா நம்ம தூக்குறக்கோ. நாளைக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது பொருள், ஆனால் நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஷிஃப்ட் பண்ணச்சில தூக்கச்சில நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி கஸ்டமர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க.
பிடிக்கிற விதமாக இருக்கட்டும், தூக்குறதா இருக்கும். ஏன்னா நம்ம பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், பார்த்து பார்த்து தூக்கும், எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவோம். கஸ்டமர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நாளை பின்ன தூக்க சிலையும் பொருள் இப்போ வாங்க சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். நாளைக்கு அதோட குவாலிட்டி லாஸுங்கிறது நடந்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதில் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்ட்ரென்த்னஸ் குறையும். அப்படிங்கிறதுல நம்ம சாலிடாக வுட் யூஸ் பண்ணோம்னா அது வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிடும். ஏன்னா வுட்டு சாலிடாக இருக்குது. நம்ம வுட்டை வந்து சாலிடாக யூஸ் பண்ணாமல் ஃபுல்லும் க்ளூலே நிப்பாட்டுறோம், ஃபுல்லும் க்ளூவே நம்பி ஆணியே நம்பி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்னா அது லைஃப் தராது, அது ரொம்ப நாள் உழைக்காது. ஸோ பண்ணுறதுக்குன்னு முறை இருக்குது, ப்ராப்பராக பண்ணிடணும். டைம் கன்சியூமிங் தான் எல்லாமே. அதுக்கேற்ற அமௌண்ட் என்னைக்குனாலும் சம்பாதிச்சிக்கலாம். பணத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் தான், என்னைக்குனாலும் சம்பாதிச்சிக்கலாம். நம்ம பண்ணுற ப்ரொஃபஷனை நம்ம லவ் பண்ணி பண்ணணும். நம்ம லவ் பண்ணி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸும் அதை லவ் பண்ணுவாங்க. ஸோ பொருள் குவாலிட்டியாக வரும், கஸ்டமருக்கு அந்த பொருள் பிடிக்கும், அவங்க 4 பேர்ட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, அப்போ 4 ஆர்டர் வரும், எக்ஸ்ட்ரா அப்படியே நம்ம க்ரோத் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இதான் விஷயம். இதை நம்ம தெளிவாக பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகிட்டே இருக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணச்சில யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கணும். மிஷின்ஸுமே இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது. அதுக்கேற்ற வுட்டும் சரி, மிஷின்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பாலிஷ் டீமும் சரி, பாலிஷ் மெட்டீரியலும் சரி, இப்படி பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் குவாலிட்டியாக பண்ண முடியும். ஸோ அப்படியே இங்கே வாங்க, இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, வாங்க காட்டுறேன். ஸோ இந்த சோஃபா தான் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதோட லெக்கு மட்டும்தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே பாருங்கள், தெரியுதா, இதோட லெக்கு தான் எல்லாமே. ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாருமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இது எல்லாமே டீ குட், எல்லாமே பர்ஃபெக்டாக சீசனிங் ஆன டீ குட். எல்லா லெக்கையுமே பாருங்கள் நல்லா சாலிடாக செமையாக இருக்கும். அதான் இந்த சோஃபா பார்த்தீங்களா, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு சோஃபாவுக்கு அடித்தளமே தான். ஃபுட் செலெக்ஷன் குவாலிட்டியாக பண்ணிட்டோம்னா பில் குவாலிட்டி ஆப்வியஸாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு குவாலிட்டியான பொருள் போகும். ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காட்டு இருக்குது, அதை காட்டு இமேஜை காட்டுறேன். ஸோ கஸ்டமர் வந்து ஜஸ்ட் இந்த இமேஜை மட்டும் தான் ஷேர் பண்ணாங்க. இந்த இமேஜை கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இமேஜ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இது எந்த அளவில் இருக்குது, பேஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது, ஹெட்போர்டு எவ்வளோ இருக்குது, அந்த அளவெல்லாம் நாங்களே பார்த்துக்கிடுவோம். ஏன்னா எவ்வளோ பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம், எது எந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்குங்கிறது எங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ அக்யூரேட்டாக அந்த இமேஜில் உள்ளதை விட அதில் எரர் இருந்தால் கூட நம்ம பண்ணுறதுல எரர் வரவே வராது. ஸோ அப்படியே பாருங்கள், இதான் அந்த காட்டு. இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு ரா ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த காலோட ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக விட்டுருப்பாங்க, அளவு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட்டர் டிசைன் இனிமேல் தான் வரும். இந்த பலகையோட டேப்பரை பாருங்கள், கரெக்டாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி கஸ்டமர் இந்த இமேஜ் மட்டும் தான் அனுப்புனாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது, அதில் குறையே இருக்காது, எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதில் என்னென்ன அளவு வைக்கணும், எது எந்த ஹைட்டில் வைக்கணும், எதுக்கு எந்த திக்னஸ் விட்டு யூஸ் பண்ணணும், ஃப்ரேம் எப்படி கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி பிளான் பண்ணணும், பார் எவ்வளோ திக்னஸில் கொடுக்கணும், அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே நம்ம குவாலிட்டியாக பண்ணிட்டோம் அப்படின்னா பொருள் ரொம்ப நாள் உழைக்கும். வேற கஸ்டமர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒர்க் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உட் ராவாக இருந்திருக்கும், இல்லை செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்திருக்கும். அதுலேருந்து அவுட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், இது எல்லாமே ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நம்ம சீலர் அடிச்சிருப்போம். ஸோ பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்போ அங்கேருந்து அவுட்டான ப்ராடக்ட் தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருக்க எல்லாமே ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். இது எல்லாமே டீ குட் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் சீலர் அடித்ததெல்லாம் பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ண கஸ்டமர் வீட்டில் போட்ட உடனே அதோட ராயலிட்டியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த சோஃபாவில் இதெல்லாம் குஷன் வந்துடும். ஸோ குஷனில் வந்திருக்க ரீப்பரையுமே பாருங்கள், அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்படி பிடிச்சி ஆட்டினாலும் ஆடாது, ஒரு ரீப்பர் கூட ஆடாது, அந்த அளவுக்கு டியூரபிளாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ப்ராப்பரான கனம் இருக்கும். ஸோ அது எல்லாமே விஷயம் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, எல்லாமே ப்ராப்பராக ஸ்லாட் எடுத்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹேண்டிலுக்கும் இந்த ரெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்களா, சப்போர்ட்டை பார்த்தீங்களா, ஸ்க்ரூ இருக்குது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. இது ஒர்க்கு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒர்க்லேயே மோரோவர் நம்ம கார்பெண்டர்ஸ் எல்லாருமே நல்ல தெளிவான ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது பேசிக் பில்ட்லேயே நம்ம வந்து ஒரு தெளிவான ஃபினிஷிங் கொடுத்தா தான் அடிஷ்னல் மாறி வர சொல்ல இன்னும் டாப் நாச்சாக இருக்கும் ஃபைனலாக போச்சல. ஸோ ஒரிஜினல் டீ குட்டை பொறுத்தவரை சேலஞ்சிங்கான விஷயம்னா அதை ஒரிஜினலாக பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ முடிஞ்ச பட்சம் ஒரிஜினலாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ட்ரஸ்டட் ஷாப்புக்கு போங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஃபர்னிச்சர்லாம் ஒரு சீப் ரேட்லேருந்து காஸ்ட்லி வரைக்கும் இருக்குது. ஒரு டீ குட்டுக்குன்னு போச்சல கஸ்டமர் வந்து ரொம்ப நாள் உழைக்கணும். அந்த பொருள் மாதிரி அது இருக்கிற பியூட்டி, அது கொடுக்குற பியூட்டி வந்து வேறு எந்த மரமுமே கொடுக்காது. அது கொடுக்குற லைஃப் சரி, அதில் நேச்சுரல் ஆயில் கண்டென்ட் இருக்குது, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. இன்னைக்கு நடப்பில் டிமாண்டில் உள்ளதும் அந்த ஒரு வுட்டு தான். இன்னைக்கு பைசா இருந்தால் அந்த வுட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். இன்னும் கொஞ்ச நாளில் பைசா இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாத அளவுக்கு டீ குட் வந்து டிமாண்டில் இருக்குது. ஸோ இதான் ட்ரூத்து.
ஏன்னா முந்தி மரம் நிறைய இருந்தது, நம்ம யோசிக்கலாம் இந்த வுட் வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட மணி இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஆனா செக் பண்ணிக்கோங்க அது ஒரிஜினல் டீக்குட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்க சட்டமா இருக்கட்டும், பேக்ல வந்திருக்க சட்டமா இருக்கட்டும், கட்டில்னா மெரைன் பிளைவுட் போட்டாங்கன்னா பிளைவுட்டுக்கு அடியில, அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. காஸ்ட் கட்டிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா சொல்லி கொடுத்தேன்ல, ஒரு பொருளை 2 நாள்லையும் பண்ணலாம் அப்படின்னா அதோட வேலை வந்து அப்படியே ஃபட்டாஃபட்டா அப்படியே கொஞ்ச நாள் மட்டும் நிற்கும். அப்படியும் பொருள் பண்ணலாம். ஆனா நல்ல தரமான பொருள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 நாள் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஆப்வியஸா தரம் கம்மியான பொருள் வந்து சீப்பு தான். நம்ம குவாலிட்டியா பண்ற பொருள் காஸ்ட்லி தான். புரியுதா? ஏன்னா நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு சோஃபா 30,000 ரூபா சொல்றாங்க, நல்ல பில்ட் குவாலிட்டி உள்ள ஒரிஜினல் டீக்குட்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 40,000 இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஒரிஜினலா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர் வேலை பார்த்துருக்கணும், வுட்டு நல்லா சாலிடா யூஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா அதுலலாம் ஏகப்பட்ட டெக்னிக்கல் விஷயம் இருக்குது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அடிக்கடி வாங்க பொருள் கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அது இப்போ சாட்டி டெக்கேட்ஸ்க்கு இன்னும் உழைக்கணும். ஸோ அதான் விஷயம். இன்னைக்கு டீக்குட்ல காஸ்ட் கட்டிங் காண்டி ஒரு 10,000 ரூபா காண்டி யோசித்து நிறைய கஸ்டமர் ஏமாந்து நிற்கிறாங்க. இன்னைக்கே என்கிட்ட சொல்றாங்க, நான் பார்க்குறேன் நேரில், அது இதுல கலப்படம் அதுல கலப்படம் கண்ணால பார்த்தா தெரியுது. ஆனா கஸ்டமருக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அந்த பொருள் ரொம்ப நாள் நிக்க போறது கிடையாது, உழைக்க போறது கிடையாது. ஸோ ஒரிஜினலான தெளிவான டீக்குட்ல ஒருத்தருக்கு ஒரு 2 பேட்டை கேட்டு இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா, இவங்ககிட்ட கரெக்டா வருமா. நான் சொல்றது அதான், டைம் முக்கியம். டைம் கொடுக்காம எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணவே முடியாது. டைம் கொடுத்தா மட்டும்தான் தெளிவாக மேனுஃபேக்சர். ஏன்னா சீசனிங்லேருந்து ஆரம்பிச்சு கார்பெண்டர் அதை தொட்டு அவங்க அதை உருவாக்கி அதில் டிங்கரிங் பட்டின்னு ஏகப்பட்ட வேலை பார்த்து பாலிஷ்க்கு ப்ராப்பராக இன்டர்வல் கொடுத்து அதை நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங்காக அவுட்கம் கொடுக்குறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் எடுத்தாலும் அதோட பிரதிபலன் வந்து ஒரு டெக்கேட்ஸ்க்கும் பல தலைமுறைக்கும் நிற்கும்.